அவளும் நானும். காதல் மலர்ந்த நாட்கள். கல்லூரி விழாவில் நிகழ்ந்த அந்த மந்திர மாலைக்கு பிறகு ராஜ் மற்றும் வைஷ்ணவியின் உறவு புதியதொரு அத்தியாயத்திற்குள் நுழைந்தது. வார்த்தைகள் இல்லாமல் புரிந்து கொண்ட அந்த காதல் மெல்ல மெல்ல அவர்களின் ஒவ்வொரு நாளையும் அழகாகத் தொடங்கியது. அவர்கள் காஃபி கடைகளிலும் நூலகத்திலும் கல்லூரியின் பசுமையான புல்வெளிகளிலும் அதிக நேரம் செலவிட ஆரம்பித்தனர். வெறும் பேச்சுக்கள் மட்டுமல்ல, ஒருவரையொருவர் அமைதியாக புரிந்து கொள்வதிலும் அவர்கள் ஆழமான மகிழ்ச்சியை கண்டனர். ராஜ் வைஷ்ணவியின் கனவுகளைப் பற்றி, அவளது இலக்கிய ஆர்வம் பற்றி, அவளது மென்மையான ஆனால் உறுதியான குணத்தை பற்றி மேலும் தெரிந்து கொண்டான். அவளது புன்னகையை பார்ப்பதும் அவள் சிரிக்கும்போது அவளது கண்கள் மின்னுவதை பார்ப்பதும் அவனுக்கு பிடித்தமான ஒன்று. வைஷ்ணவிக்கு ராஜ் ஒரு புதிய உலகத்தை திறந்து காட்டினான். பொறியியல் பற்றி அவனது ஆர்வத்தை பற்றி, அவன் ஒரு புதிய திட்டத்தை பற்றி பேசும்போது அவனது கண்கள் எப்படி ஒளிரும் என்பதை பற்றி அவள் தெரிந்து கொண்டாள். அவனது சில சமயங்களில் முரட்டுத்தனமான நகைச்சுவை, ஆனால் எப்போதும் அன்பான இதயம் அவளை கவர்ந்தது. ராஜ் ஒருபோதும் தனது உணர்வுகளை வெளிப்படையாக பேசியதில்லை, ஆனால் அவனது ஒவ்வொரு செயலும் வைஷ்ணவி மீது அவனுக்கு இருந்த அக்கறையையும் அன்பையும் வெளிப்படுத்தியது. ஒரு மாலை பொழுதில் அவர்கள் கல்லூரியின் மரங்கள் நிறைந்த பாதையில் நடந்து கொண்டிருந்தனர். சூரியன் அஸ்தமித்து வானம் ஆரஞ்சு மற்றும் இளஞ்சிவப்பு நிறத்தில் ஒரு அழகான ஓவியமாக மாறிக்கொண்டிருந்தது. வைஷ்ணவி ஒரு மரத்தின் அடியில் நின்று அந்த அஸ்தமனத்தை பார்த்து கொண்டிருந்தாள். ராஜ் அவள் அருகே சென்றான். இவ்வளவு அழகா இருக்கு என்று ராஜ் முணுமுணுத்தான். வானத்தை பார்த்தபடி வைஷ்ணவி அவனது கண்களை பார்த்தாள். ஆமாம், ரொம்ப அழகா இருக்கு. அவள் ராஜின் கையை பிடித்தாள். அவளது விரல்கள் அவனது விரல்களுடன் பின்னி பிணைந்தனர். அந்த கணம் ராஜுக்கு தெளிவாக புரிந்தது. இது வெறும் அஸ்தமனத்தை பற்றியது அல்ல, இது அவர்களது காதல் பற்றியது. அவர்கள் இருவரும் ஒருவரையொருவர் முழுமையாக ஏற்றுக்கொண்டிருந்தனர். கல்லூரியில் தொடங்கிய இந்த பயணம் ஒருவரையொருவர் கண்டறிந்து அன்பு செய்யும் ஒரு அழகான பயணமாக மாறியிருந்தது. அவர்கள் இருவரும் அருகருகே நடந்தனர். அவர்களின் இதயம் ஒற்றுமையுடன் துடித்தது. கல்லூரி நாட்கள் வெறும் படிப்பு நாட்களாக இல்லாமல் அவர்களின் காதல் கதை மலர்ந்த நாட்களாக மாறின.